சோம பிரதோஷம் ஏன் மற்ற பிரதோஷங்களை விட முக்கியமானது? நவம்பர்ல எப்பொழுது சோம பிரதோஷம் வருகிறதுன்னு தெரியுமா? சிவபெருமான் இந்து மதத்துல மிகவும் முக்கியமான கடவுள்கள்ல ஒருவராவார். இந்து நாட்காட்டியின் சில நாட்கள் சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாட்களாக கருதப்படுது. குறிப்பா பிரதோஷ விரதம் சிவபெருமானை வழிபடுவதற்கான சிறப்பான நாளாகும். ஒவ்வொரு மாதத்திலையும் 2 முறை இந்த பிரதோஷ நாட்கள் வரும். நவம்பர் 2025 சோம பிரதோஷ விரதம் நவம்பர் 3, 2025 அன்று திங்கட்கிழமை சுக்லபட்ச திரையோதசி திதியினப்போ அனுசரிக்கப்பட இருக்கு. பிரதோஷ பூஜை முகூர்த்தம் மாலை 5:34 மணிலிருந்து இரவு 8:11 மணி வரைக்கும் வருகிறது. இது சிவபெருமான வழிபடுறதுக்கு மட்டும் இல்லாம பூஜைக்கும் மிகவும் புனிதமான காலமா கருதப்படுது. முதல்ல பிரதோஷம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரதோஷம் அப்படின்ற சொல் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்தி நேரத்தை குறிக்கிறது. அப்பொழுது சிவபெருமான் மிகவும் கருணை உள்ளவராகவும் பக்தர்களோட பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் நம்பப்படுறாரு. தெய்வீக ஆசீர்வாதம், அமைதி மற்றும் செழிப்புக்காக விரதம் இருக்கும் சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இப்போ சோம பிரதோஷத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சமஸ்கிருதத்துல சோமம் அப்படின்றது சந்திரனை குறிக்குது. இத சகவுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிவன் மற்றும் சக்தியோட தெய்வீக சங்கமத்தை குறிக்குது. திங்கட்கிழமை சந்திரனால் ஆளப்படுகிறது. இது மனம், உணர்ச்சிகள் மற்றும் உள்ளுணர்வை ஆளுகிறது. பிரதோஷம் திங்கட்கிழமையில வரும்போது பிரார்த்தனை செய்ய, தியானிக்க மற்றும் தெய்வீக அருளை பெறுறதுக்கு மிகவும் புனிதமான நாளாக இருக்கு. சரி, எந்தெந்த நாட்கள்ல இந்த பிரதோஷம் வரும்? பிரதோஷம் என்று அழைக்கப்படும் பிரதோஷ விரதம் மாசத்துக்கு 2 முறை சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சத்தின் திரையோதசி திதியில் அனுசரிக்கப்படுது. திரையோதச திதி பிரதோஷ காலத்தோட ஒருங்கிணைகிறதுனால இந்த நாள் புனிதமான நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இது சிவபெருமானை வழிபடுறதுக்கு மிகவும் ஏத்த காலமாகவும் இருக்கு. பக்தர்கள் இந்த நாள்ல பால், தயிர், தேன் மற்றும் தண்ணீரால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பில்வ இலைகள், பழங்கள் மற்றும் கற்பூரத்தை இறைவனுக்கு காணிக்கையா அளிக்கிறாங்க. இந்த புனிதமான நாள்ல பிரதோஷ பூஜை செய்யறவங்க அவங்களோட பாவங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை அடைவார்கள் அப்படின்னு நம்பப்படுது. சோம பிரதோஷ விரதத்தின் முக்கியத்துவம் என்ன? பொதுவா பிரதோஷ விரதம் திங்கட்கிழமைகள்ல வரும்போது அது சோம பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுனால இந்த நாள் 2 மடங்கு ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு. சரி, சோம பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? மன அமைதி மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை வலுப்பெறும். ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திர தோஷத்திலிருந்து வரக்கூடிய தீய விளைவுகளால் ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சோம பிரதோஷ விரதம் ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரனின் நிலையை வலுப்படுத்துகிறது. மேலும் இது சகல நன்மைகளையும் அளிக்கக்கூடும். சோம பிரதோஷ விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? சூரிய உதயத்தப்பம் குளித்து அந்த நாளை தொடங்கி சுத்தமான உடைகளை அணிய வேண்டும். நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை பூஜை செய்த பின்னரே விரதத்தை முடிக்க வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து சிவலிங்கத்தை பூக்கள் மற்றும் வில்வ இலைகளால் அலங்கரிக்கலாம். அபிஷேகத்தின் போது ஒரு தீபம் ஏற்றி பஞ்சாமிர்தத்தை வைத்தும் வழிபடலாம். பூஜையின் போது ஓம் நமச்சிவாய அல்லது மகா மிருத்யோக்ஷய மந்திரம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம். பிரசாதம் வழங்கி ஆரத்தியுடன் பூஜையை முடிக்கலாம். உண்மையான பக்தியோட இந்த பிரதோஷ பூஜையை செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு சிவபெருமான் அவரோட ஆசீர்வாதத்தை அளிப்பாரு. மேலும் அவங்களோட வாழ்க்கையில அமைதி, செழிப்பு மற்றும் நீண்ட ஆயுளை உறுதி செய்வாரு. சரி, இந்த சோம பிரதோஷ விரதத்தினால கிடைக்கக்கூடிய ஆன்மீக நன்மைகள் என்னன்னு பார்க்கலாமா? இந்த சோம பிரதோஷ விரதம் அப்படின்றது இந்து பாரம்பரியத்துல மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆன்மீக ரீதியான பலனளிக்கக்கூடிய விரதங்கள்ல ஒன்றாகும். இந்த விரதத்தை நம்பிக்கையுடனும் ஒழுக்கத்துடனும் கடைபிடிப்பதன் மூலமா நம்மளோட கடந்த கால தவறுகளிலிருந்து நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இணக்கமான வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களையும் சிவபெருமான் அளிப்பதா பக்தர்கள் நம்புறாங்க. பிரதோஷ காலத்துல சிவனும் பார்வதி தேவியும் கைலாய மலைக்கு சென்று அவங்க கிட்ட உண்மையான பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பதாகவும் நம்பப்படுது. அதனால நவம்பர் 3, 2025 அன்னைக்கு நடைபெற இந்த சோம பிரதோஷ விரதம் சிவபெருமானுடனான ஆன்மீக தொடர்பை வலுப்படுத்த பக்தர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். முழுமையான நம்பிக்கையோட இந்த விரதத்தை கடைபிடிப்பது கண்டிப்பா அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும், எதிர்மறையை நீக்கும். சிவபெருமானோட தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் நேர்மறை எண்ணங்களை கடைபிடிப்பதற்கும் இந்த புனிதமான சோம பிரதோஷ நாள் அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப